1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யாராவது மைக்கில் வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். 1 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள், அகத்திலான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றார், அநேகம் பிள்ளைகளை பெற்றவர் பலட்சியப்பட்டார். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகப்படுத்தவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 55 வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 வசனம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருப்பவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகத்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வாசித்த வசனங்கள் இருந்தும் நாம் பாடின பாட்டிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருதயம் களி கூறுகிறது? அண்ணாவுடைய இருதயம் மாத்திரமல்ல, மரியாதை சொல்கிறார், என்னுடைய இருதயம் களி கூறுகிறது என்று சொல்லி. ஆகவே களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி. என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் களி கூற வேண்டிய அல்லது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்குமானால் அவருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய ரட்சிப்பு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அன்னாள் பாடின இந்த பாட்டை சுருக்கமா சொன்னால், கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார், கட்டுப்பாடுல வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவள் களி கூறுகிறார் அல்லது சந்தோஷப்பட்டு இந்த காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் தம்முடைய ஆளுகையில கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே சந்தோஷப்பட்டது, நீங்க சந்தோஷப்பட்டது உண்டா? எல்லா சூழ்நிலையிலும் இங்க பார்க்கிற அன்னாள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில சந்தோஷப்பட்டால், அவமானம் நிந்தை எல்லாம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்து அவர் சந்தோஷப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கணும்.
ஆகவே கஷ்டமான சூழ்நிலையில, சோதனான சூழ்நிலையில இப்படி நம்ம எண்ணுவதில்லை. கஷ்டம் நம்ம என்ன பண்ணல, கர்த்தர்களை கழி கூறுவதில்லை. அப்போது நம்ம வாடி போகிறோம், அதை சோர்ந்து போகிறோம். பலவிதமான பிரச்சனைகளால நம்ம என்ன பண்ண பின்வாங்கி கூட நம்ம உபயோகம் பார்க்கிறோம். ஆனால் அந்நாளை பொறுத்த வரைக்கும் பார்க்கிறோம், அவள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தால் அல்லது சந்தோஷமாக இருந்தால் பார்க்கிறோம். இந்த பாட்டானது அவளுடைய சாட்சியை குறிக்கிறது. அவளுக்கு எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்று சொல்லி, இது அவளுக்கு மாத்திரமல்ல, பின்னால் வருகிற ஒவ்வொரு சந்ததியாருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வரும் பொழுது அது நமக்கு கழிப்பாக்கிக் கொள்ள வேண்டும், அது நமக்கு சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி பாடினதை பார்க்கிறோம். இந்த பாட்டோட சாட்சி மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்தார் என்பது மட்டுமல்ல, எப்படியெல்லாம் கர்த்தர் மனிதர்களை ஆளுகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி மனுஷர்களை, அவருடைய வாழ்க்கையை மாத்திரம் சொல்லல, அவருடைய பகைஞர்களை பத்தி சொல்றார், உலகத்தில் இருக்க எல்லா சூழ்நிலைகளை பத்தி அவர் சொல்றதை பார்க்கிறோம். எப்படி மனிதனுடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்பதை கேட்கிறோம். இதை கேட்கும் போது உண்மையாகவே நமக்கு உற்சாகத்தை தருகிறது. வேதனைகள், பாடுகள் என்றால் என்ன என்பதை அன்னாள் அறிந்திருந்தார். எல்லாருக்கும் தெரியாது, இந்த தண்ணி எரியுது. ஆகவே இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள்லாம் எப்படின்னு கேட்டாக்கா அனுபவிச்சவருக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியுமோ அவங்களால தான் தெரியும். பாடுகள், ஒரு கஷ்டம், ஒருத்தருக்கு ஒரு வலி இல்லாதவங்கள்ட்ட போய் ஒரு வலியை பற்றி சொன்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது போல யாருக்கு பாடுகள் இருக்குதோ அவங்க தான் அந்த பாடுகளை புரிந்து கொள்வாங்க. ஆனால் அந்த பாடுகளை எல்லாம் உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் எப்படிப்பட்ட விடுதலை பெற்றுக் கொண்டோம் என்பதை சொல்லி பார்ப்பார். அவள் ஒரு பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள் என்பார். அவருடைய கணவன் மற்றொரு மனைவி, அது சக்கராத்தி நிறைய போட்டு அவள் என்ன பண்ண கேட்டா, அவள் அடிக்கடி மனம் அடிவாக்கினாள் என்று சொல்லப்படும், துக்கப்படுவாள், அற்பமாக எண்ணினாள் என்று பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு, அவள் மிகுந்த கிளத்தோட கண்ணீரை கொடுத்து உபாசத்தோட அவள் முறையிட்டாள் என்று பார்க்கிறோம். அவள் ஆண்டவர்கிட்ட சொன்னா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அது நமக்காக என்ன பண்ணுவேன், அர்ப்பணித்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணினான். இந்த காரியங்கள் என்பது கணக்காக இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நமக்கு அப்படி நடக்குமானால், ஜெபமே கேட்கப்படவில்லை என்று நினைப்போமானால் நம்ம எவ்வளவு கசந்து போயிடும். ஆனால் அன்னாளுடைய உறுதி தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொண்டால் பார்க்கிறோம். கர்த்தர் அவள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அவள் ஜெபத்துக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அதைதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு கால தாமதமாகலாம். எவ்வளவு தாமதமாகவோ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அவளுடைய மற்றொரு மனைவி நிறைய பிள்ளையை பெற்றார். ஆனால் பேர் சொல்ற அளவுக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆனால் அண்ணா பட்ட முதல் பிள்ளையே ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு கிங் மேக்கராக, ஒரு ஆராதனை ஆசாரியனாக அவன் வாழ்க்கையில் பார்த்த பலவிதமான கேப்ஸ் சொல்லுவாங்க, அவனுக்கு பட்டங்கள் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அவனுக்கு ஜபம் பண்ணி கண்ணீரினால் அவனை பெற்றுக் கொண்டாள். ஆகவே வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாகும் போது யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் பெரிய பலனை வைத்திருக்கிறார். அவள் பிள்ளை பெற்றாள். பிள்ளை பெற்றோரை கர்த்தர் கேட்டு என்ன பண்ணா, ஒப்பு கொடுத்தாள் என்று பார்க்கலாம். எப்போ ஒப்பு கொடுத்தால், அவள் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பால் கொடுத்தால், பால் மறந்த பிறகு தன் கடமைகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு கர்த்தர்கின்ற அர்ப்பணித்தை விட்ட பிறகு இப்பொழுது அவள் இந்த பாட்டை, சந்தோஷமான பாட்டை பாடுவது. என்ன சொல்றார், அவள் இருதயம் கர்த்தருக்குள் கை கொடுத்திருக்கிறது. நம்ம பிள்ளையை பெற்றுக்கொள்வது ஒன்று, அந்த பிள்ளையை கர்த்தர்கின்ற அர்ப்பணிக்கும் போது அதை விட அதிகமான ஒரு சந்தோஷம். எந்த ஒரு காரியத்தையுமே நாம் கர்த்தரிடத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதையே நம்ம மீண்டும் கர்த்தருக்கென்று நம்ம அர்ப்பணிக்கும் போது அதை காட்டிலும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆங்கிலத்தில் சொல்லு, மை ஹார்ட் ரிஜாய்சஸ் இன் காட் சொல்றேன். நல்ல அழகா சொல், மை ஹார்ட் ரிஜாய்சஸ் இன் காட். ஆண்டவருக்குள்ள ரொம்ப சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றேன். அவள் ஏன் களி கூற வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தா, கர்த்தர் சகலத்தின் தம்முடைய ஆளுகையில அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தாள் என்பதை அவள் உணர்ந்து பாடுகிறாள். அவள் உணர்ந்து நினைச்சிட்டு இருந்தா கர்த்தருக்கு பதில் தரலான்னு. ஆனால் சகலமும் அவள் செய்யும் போது அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நேரத்தின்படி செய்கிறார். ஆகவே எல்லாமே அவருடைய ஆளுகையில் தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும். இது அவருடைய கதை, இது அவருடைய பாட்டு கூட. நாம அதான் பாடணும். திஸ் இஸ் மை ஸ்டோரி, திஸ் இஸ் மை சாங். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை.
நம்ம ஒவ்வொரு பாட்டு இருக்குது. நம்ம அந்த பாட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் எழுதணும். நம்முடைய பாட்டு எப்படி கர்த்தர் நம்ம எப்படி விடுவித்தார், எப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து, எப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து, என்ன மாதிரி கதை நம்மளை பத்தி உலகமே பேசிக் கொண்டிருந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மை விடுவிக்கும் பொழுது நாம கூட அதுல களி கூற வேண்டும் என்று பார்க்கணும். 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை சொல்லப்படுகிறது. இங்க சொல்லப்படுகிறது உண்மை அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை, கர்த்தரை போல வேறு ஒருவர் இல்லை என்பது அவருடைய முதலாவது அறிக்கை. அவள் சந்தோஷப்படுவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், பிள்ளை பெற்றது மாத்திரமல்ல, பிள்ளை இல்லாதனால அவள் பட்ட கஷ்டங்களில கர்த்தருடைய எவ்வளவு பெரிய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாள் என்று பார்த்து அவள் எப்ப பாடுறா, உண்மை போல வேறு தேவன் இல்லை என்று சொல்லுறது பார்க்க அவளுடைய அறிக்கை. இதற்கு ஆதரவாக சில காரியங்களை அவர்கள் சொல்லுகிறத பார்க்கிறோம். உம்முடைய ரட்சிப்பு முதல் வசனத்துல பார்க்கிறோம். உம்முடைய ரட்சிப்பு அல்லது தப்புவிப்பு, ரட்சிப்பு என்றது காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். ரட்சிப்பு என்று சொன்னால் அப்படி. அப்போ அவ உண்மை போல காப்பாற்றுகிறவர் இல்லை. அநேகர் மனமடிவாகி மடித்து போயிடுறாங்க. ஆனா அவர் ரட்சிக்கப்பட்ட கர்த்தரோட மடியை விடவில்லை என்பதுதான் அவருடைய பெரிய ஒரு அறிக்கையா இருக்கிறத பார்க்கணும். அவர் யார் அவருடைய கழிப்புக்கு சந்தோஷத்துக்கு காரணம் அவருக்கு கிடைத்த ஜெயம். அவருடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைச்சது. அவருக்கு எத்தனை நாள் அவர் தோல்வியா இருக்காங்க, வாழ்க்கையில விடிவு காலமே இல்லை. எல்லாரும் என்ன இப்படி எதாவது சொல்லிக்கொண்டே இருப்பாங்களே, என்ன எப்ப பார்த்து ஒரு மகனி என்று சொல்லுவாங்களே, தன்னை எவ்வளவாய் குறைவாக சொல்ல முடியும் அப்படியெல்லாம் பேசுவாங்க என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்துல கர்த்தருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அந்த சந்தோஷத்துல அவர் சொல்ற என் கம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கொம்பு என்று சொல்லும் போது வேதாந்தத்தின்படி பலத்தை கொடுக்கிறது. ஆகவே அவள் தன்னுடைய பலத்தை பற்றி இப்படி சொல்லல. அவள் பலவீனமா இருந்தாதான், ஆனால் மாறாக கர்த்தருடைய பலத்தை அவள் பெற்றுக் கொண்டார். அதனால் அவளுடைய பலன் இப்ப கொம்பு என்ன சொல்லிட்டு உயர்ந்திருக்கிறது என்று சொல்வது பார்க்கணும். கர்த்தருக்குடைய பலன். ஆகவே கர்த்தருடைய பலத்திற்கு அவள் கர்த்தர் பலவீனனுக்கு பலத்தை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் அவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆகவே அவர் நாம் பலவீனமா இருக்கும் போது பலத்தை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அவர் ரினியூ பண்றார். நம்முடைய பலவீனமா இருக்கும்போது கூட நமக்கு கர்த்தர் பலத்தை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். நாமும் நம்முடைய பலவீனத்துல அவருக்குள் இருக்கும் போது அவருடைய பலத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எப்பொழுது நாம் பலவீனமா இருக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய பலத்தை நாம கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்ததினால்தான் அந்நாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நாம் இந்த பலத்தை கண்டுபிடித்து விட்டோமே சொல்லி. ஆகவே அவள் தன் சத்துருக்கள் மேலே தன்னுடைய வாயை திறக்கிறாள். இதுவரைக்கும் திறக்க முடியல. அவங்க பேசும்போது, சத்துருக்கள் பேசும்போது, எதிராளிகள் பேசும்போது எதிர்த்து பேசுவதற்கு அவளிடத்தில் எந்த விதமான ஆதாரம் இல்லை, சொல்வதற்கு எந்த விதமான சக்தியும் அவளிடத்தில் இல்லை. ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம், அவளை சொல்றாள், சத்துருக்களுக்கு மேலே தன்னுடைய வாயை திறக்கிறாள் சொல்லி. யார் அவளுடைய சத்துரு? எல்லாருக்கும் தெரியும், பெலினாள் தான். முதல் மனைவி தான். அப்படிதான் முதல் மனைவியில அவள் ஒரு மனைவி இல்ல, முதலாக இரண்டாவது முதல் மனைவி. ஆகவே அவள் முதல்ல பெலினாள் அவளிடத்துல கடுமையாய் நடந்து கொண்டாள். அண்ணனுடைய நீண்ட நாள் மலட்டுத்தன்மையை சுட்டி காட்டி வேண்டும் என்று அவளை துக்கப்படுத்தினாள், கண்ணீர் விட செய்தாள். அதனால் இப்பொழுது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். அதனால என்ன பண்றான்னு கேட்டார், இனி ஒருபோதும் அவளை என்ன பண்ண முடியாது, மலடி என்று சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ண, சத்துருக்கள் மேல இவளுக்கு மேலே பேசுறவங்க எல்லாருடைய வாயையும் அடிக்க செய்து விட்டார் என்று சொல்றார். பெண்ணினால் அண்ணாளுக்கு எதிரியாக இருந்தாலும் கூட அவருடைய முக்கியமான ஒரு எதிரி இருக்கிறார். அது யாரு? அப்படி சொல்வதற்கு காரணம் மலட்டுத்தன்மை. அவ அப்படி சொல்வதற்கு காரணம் ஏதோ நம்ம கிட்டே ஒரு குறை இருக்கு. இப்போ அண்ணாட்டு ஒரு குறை இருக்கு. என்ன குறை? அவர்கிட்ட மலட்டுத்தன்மை தான் முதலாவது எதிரி. இப்போ அந்த எதிரியை அவர் மேற்கொண்டு விட்டால் இனிமேல் யாரையும் அவரை பார்த்து நீ மலடி என்று சொல்ல முடியாது. அந்த தொல்லை கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் அவரை ரட்சித்தார். அல்லேலூயா. அவர் ரட்சித்தார் சொல்வதற்கு காரணம் என்ன கேட்டா, இனி ஒருபோதும் ஒருவரும் என்னுடைய குறையை, சரியற்ற இருக்க குறையை, என்னிடத்தில் இல்லாத ஒன்றை சொல்ல முடியாது. ஆண்டவர் அந்த பழியிலிருந்து என்ன பண்ணாரு, காப்பாற்றினார் என்று சொல்லப்படுவது பார்க்கிறோம். அதனால்தான் உங்களுடைய ரட்சிப்பிலே சந்தோஷப்படுகிறேன்னு சொல்கிறார் பார்க்கிறேன். கர்த்தர் அவளை ரட்சித்தார். அவருடைய பலவீனத்தை கர்த்தர் பலனாய் மாற்றினார். அவருடைய சத்துருக்கள் சந்தோஷத்தை கழிப்பாக, அவருடைய சத்துருக்கள் மேல கழிப்பாக சந்தோஷமாக மாற்றினார் போகிறார். அது போல ரட்சிக்கிறவர், ஆண்டவரை போல ரட்சிக்கிறவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு அறிக்கை செய்த பார்க்கிறேன். இரண்டாவதாக பார்க்கிறோம், கர்த்தரை போல
பரிசுத்தம் உள்ளவர் இல்லை என்று சொல்லுங்க. வசனத்தை பாருங்க, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்தம் என்பது அவருடைய தனித்தன்மை வாழ்ந்தது. அவருடைய பரிசுத்தத்தை இந்த உலகத்துல பரிசுத்தத்தை பற்றி சொல்லும் போது ஆண்டவருக்கு இணையாக ஒரு பரிசுத்தமே கிடையாது. இந்த உலகத்திலே யாருமே நான் பரிசுத்தன் என்று சொல்றது கிடையாது, யாரும் பரிசுத்தராய் வாழ்ந்தது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தம் என்பது ஒரு தனித்தன்மை தொடர்ந்தால் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் போது எல்லா சிருஷ்டிப்பிலிருந்தும் ஆண்டவர் உருவாக்கின எல்லா சிருஷ்டிப்பிலிருந்தும் அவரை பிரித்து காட்டினார். மற்ற எல்லா சிருஷ்டியிலும் ஒரு குறை இருந்தது, எல்லா சிருஷ்டியிலும் ஒரு அழுக்கு இருந்தது, எல்லா சிருஷ்டியிலும் சில விதமான பாவங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவரத்துல எந்த விதமான பாவமும் எந்த விதமான அழுக்கும் அவரிடத்துல காணப்படவில்லை என்று பார்க்கலாம். அவருடைய சிருஷ்டியில காணப்படவில்லை. அவர் ஒரு பிரித்து எல்லாவற்றிலும் அவர் மேலாக காணப்பட்டார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது சாமுவேல் 1 அவர் பரிசுத்தர், அவரை போல பரிசுத்தர் யாரும் இல்லை என்று சொல்றது பார்க்கிறோம். அவர் ஆதியும் அல்பாவுமாக இருந்தார். ஆதியும் தான் அல்பாவும் என்று சொல்றது ஒண்ணுதான். அவர் அறிந்தார் எல்லாவற்றிற்கும் மேலும் அதிகாரம் உடையவர். அவர் உடையவராக ஆதியாய் மாத்திரம் இருந்ததில்லை, அவர் சிருஷ்டித்த எல்லாற்றுக்கும் மேல அவர் அதிகாரம் உடையவராக இருந்தார். அவருடைய பரிசுத்தம் அவருடைய நீதியையும் தூய்மையையும் குறிக்கிறது. பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன? நீதி, அவருடைய தூய்மை, அவருடைய எந்த விதமான குறையை கண்டுபிடிக்கவே முடியாதவர். அவருடைய பரிசுத்தம் பரிபூர்ணமுடைய பர்ஃபெக்ட் பாடல பர்ஃபெக்ட். அவருடைய பாடலாம் அப்படியே பரிபூர்ணம், எந்த விதத்திலையும் பூரணத்துக்கும் பரிபூர்ணத்துக்கும். பூரணம்னாக்கா கோல்டுல பாக்குறோம், அது குறையே இல்லாத கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு, பியூர் கோல்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவருடைய பரிசுத்தம் என்னன்னு கேட்டாக்கா பரிபூர்ணமாய் உள்ளது. நீதியமானவர், அவர் எல்லாவற்றிலும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருந்தார். மற்ற எல்லா காரியங்களும் கட்டுப்படுத்தக்கூடியவராக. ஆகவே இவர்கள் எல்லாம் அவரை நம்ம சிந்தையை வைக்கணும். ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்லும் போது அவரை போல பரிசுத்தர் பார்க்கிறோம், பரிசுத்தர் சொல்றோம். நம்ம அதே நீதி ஒரு நீதியான காரணம் காணப்படும். ஏன் ஆண்டவர் பரிசுத்தம் சொல்றன்னு கேட்டா ஒரே ஒரு நினைச்சு கொடுங்க. பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷன் உலகத்துல ஆளக்கூடியவனாக அல்லது சிருஷ்டிகனா இருப்பானால் மனுஷனுடைய நிலைமை என்ன இருக்கும்? சிருஷ்டிப்புல பரிசுத்தமே இல்லாத நீதி இல்லாத ஒரு மனுஷன் ஒரு ஆட்சி அதிகாரத்தை உடையவனா இருப்பானா? ஆனால் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், அதில் நீதியை உள்ளவராக இருக்கிறார், அதில் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கு, தூய்மை உள்ளவராக இருக்கிறதுனால நம்ம சேஃபா இருக்கோம். அவர் நம்மளுடைய பலவீனங்களை பார்க்கிறாரு, நம்ம தப்பு செய்தால் கூட மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் பரிசுத்தர் சொல்லும் பொழுது அவர் ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அப்படியே ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நமக்கு ஒரு தீமையிலிருந்து கர்த்தனமே விடுவிக்கும்படியாக நமக்கு கர்த்தர் அவர் பரிசுத்தராக இருந்தார். அதனால நமக்கு நிம்மதியாக வாழ முடியும். ஒரு பயப்படக்கூடியவன் அல்லது நமக்கு கொடுங்கோலன் அல்லது இறக்கமே அற்றவன் பரிசுத்தம் இல்லாத ஒருத்தன் வாழறான்னாக்கா, பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருப்பானால் அவனை குறித்து அந்த எல்லை இருக்கிற இடம் பயப்பான். அவன் யாரை எந்த நேரத்துல எப்படி கெடுப்பான் என்று சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம் கிடையாது. ஆனா பரிசுத்தமாக இருக்கிறவன் ஒரு தீமையை செய்வதற்கு அல்லது அவருடைய வாழ்க்கையில அழுக்குப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டான். ஆகவே அவர் பரிசுத்தர் என்று சொல்லும் போது நமக்கு நிம்மதியை கொடுக்கிறது பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தர், அவரை போல பரிசுத்தர் யாரும் இல்லை. அவர் கம்பீரமானவர், அதற்கு மெஜஸ்டிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாம் அறிந்தவர், எல்லா இடத்திலும் இருக்கிறவர். அவர் பரிசுத்தர் 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 சர்வ வல்லவர் என்று சொல்லி தூதர்கள் சதா காலமும் துதித்து கொண்டே இருக்கிறார். ஒரே ஒருவர் தான் உலகத்துல எப்பொழுதும் பரிசுத்தர் 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 சொல்லி துதிக்கக்கூடிய ஒருவர் இருப்பார்னா அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. வேற எந்த தெய்வனையும் இப்படி சொன்னதாக சொல்லவும் இல்லை. அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தராக இருக்குன்னு சொல்றாரு. ஆகவே அவர் எல்லா இடத்துல இருக்கிறார், எப்பொழுதும் அவரை பரிசுத்தர். அன்பிலும் தூய்மையிலும் பரிபூர்ணம் உடையவர். கர்த்தரை யாரோடு கூட நம்ம ஒப்பிடவே என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சொல்லப்படுகிறார் அந்த வசனத்தை அடுத்து சொல்லப்படுகிறது. என் தேவனை போல, அதே வசனத்தை சொல்ற 2ஆம் வசனத்துல எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லப்படுகிறது.
ஆகவே எங்கள் தேவனை போல கண்டு, இது பாதுகாப்பு குறிக்கிறது. ஆண்டவரை போல பாதுகாப்பு, கண்மலையை போல வேற தேவன் கர்த்தரை போல பாதுகாக்கக்கூடியவர் வேற ஒருவருமே. முதல்ல பார்த்தோம் எங்கள் தேவனை போல், ஏன்னா அவரை போல ரட்சிக்கிறவர்களே, இரண்டாவது அவரை போல பிரசக்தர்களே, இப்பொழுது பார்க்கிறோம் அவரை போல பாதுகாக்கிறவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி. அவே அவர் கண்மலை, அவரை போல ஒரு கண்மலை என்று அண்ணாள் சொல்லும் போது அவள் நினைக்கிறதுதான். வேதத்திலே கண்மலை என்பது பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் கொடுக்கிறது. அடைந்து கொள்வதற்கு, மறைந்து கொள்வதற்கு ஒரு இடம் இருக்குமானால் அது தேவ கர்த்தருடைய கண்மலை. வாழ்க்கையில நமக்கு அநேக பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். வீட்டுல நிறைய பாதுகாப்பு, என்னன்னா கேமரா போட்டுடலாம், யார் வெளியில வராம போறாங்க, இன்னும் எத்தனை சிஸ்டம்லாம் வெளியே பணக்காரங்க. ஆனா எந்த பாதுகாப்பு இருந்தாலும் கூட கர்த்தருடைய கருத்துல இருக்கிற பாதுகாப்பை போல வேற பாதுகாப்பே கிடையாது. ஆகவே இந்த உலகத்துல கூட பார்க்கிறோம் எவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம், அரசியல்ல பார்க்கிறோம், மற்ற காரியங்களை பார்க்கிறோம். பின்லாடியை பத்தி எனக்கு தெரியும். அவர் போய் பாதுகாப்பான யாருக்கும் தெரியாம இருந்தா இருந்தாரு. ஆனா அவரும் என்ன பண்றாங்க, அவர் தங்கியிருந்த அறைக்குள்ள சென்று அவரை கொண்டுட்டான்னு பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்துல பாதுகாக்கக்கூடியவர் ஒருத்தருக்குமானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஒருவேளை சத்திரைக்கு முன்பாக கூட நிக்கலாம், அந்த இடத்துல நம்ம கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க. ஆகவே கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது போல நமக்கு வேற ஒரு பாதுகாப்பு வேறு ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட சோதனை ஊடாக நீங்கள் கடந்து போவதால இருக்கலாம், கர்த்தர் மாத்திரம் உங்கள் கண்மலையாக இருக்கும் போது நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. அழகையா மகிழ்ச்சியின் கர்த்தரின் கண்மலைன்னு சொல்லும் போது நீங்க கடந்து போற சோதனையை சொல்லலாம், இந்த சோதனை என்ன பண்ணாது என்னை தாக்க முடியாது. காரணம் கர்த்தரின் கண்மலையா இருக்கிறார், அவரின் கோட்டையா இருக்கிறார், அவர் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார், அவருக்குள்ள நான் அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறோம். அழகையா அதுவே இதுக்கு நம்ம எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், யோபு இதை போன்றவர்களெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய அழிக்க விடவே சத்ரு நேரடியாக அவரை தாக்க வரும்போது கூட கர்த்தருடைய பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவரை போல ரட்சிக்கிறவரும், அவரை போல பரிசுத்தவரும், அவரை போல பாதுகாக்கிறவரும் ஒருவரும் இல்லை. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஆளுகையில இருக்கிறது. அதனால மகிழ்ச்சி அடைகிறார். நம்ம கூட ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் இருக்குது. பணம் வந்தாதான் அல்லது கோல்டு வந்தாதான், கோல்டு வரை ஏறி போச்சான்னு கவலைப்படாதீங்க. கோல்டு எவ்வளவுனா ஏற்பட்டோம். கர்த்தர் நமக்கு கண்மலையா இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய பரிசுத்தமா இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பா இருக்கிறார். அதை நினைத்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாள் கழிப்புள்ள சந்தோஷமா இருக்கணும். பார்த்தா வழக்கு பண்ணி ஜனங்க இந்த ஆள் ஏன்டா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறார். நம்ம எல்லாம் கோல்டு வாங்கி சந்தோஷம் இல்லாதது இந்த ஆள் எப்பமா இருக்குது. ஏன் என்று கேட்டால் கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பு. எப்பெல்லாம் நம்ம கர்த்தருடைய என்னுடைய ரட்சிப்பு எடுக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு சந்தோஷமா இருக்கும். எப்பெல்லாம் கர்த்தர் எனக்கு பரிசுத்த, அவருடைய பிரசுத்தத்தினால்தான் நான் பிரசுத்தமா வாழ்றேன் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண்மலையா இருக்கிறது. அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ஏழாம் வசனம் கருத்து சொல்லப்படுகிறது. அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் ஒருத்தர் தாழ்த்துகிறவனும் உயர்த்துகிறவனும். அண்ணாளுடைய சந்தோஷம் காரணம், கழிப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டால் கர்த்தரை பற்றி நன்றாய் அறிந்து வைத்திருந்தார், கர்த்தருடைய குணாதிசயங்களை அறிந்து வைத்திருந்தார். நம்ம ஆண்டவர் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும் சொன்னால் முதலாவது அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தால்தான் நம்ம அவர் மேல விசுவாசத்தை வைக்க முடியும், அவர் மேல நம்பிக்கையை செலுத்த முடியும். ஆகவே இந்த பதில பார்க்கிறோம், தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவமா இருக்கிறது. 4-5 வசனங்களை பார்க்கும்போது அதை ஒப்படையாக 3 காரியங்களை பார்க்கிறோம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல பலவான்களில் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். 5ஆம் திருப்தியானவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாயிருந்தவர்கள் இனி பசியாகிறார்கள். மலடியாயிருந்தவள் ஏழி பெற்றால் அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமானால் என்று சொல்லி அவர் சொல்றதுக்கு காரணத்தை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று முதலாவது அவருடைய கர்த்தருடைய குணாதிசயங்கள் சொன்னார். இப்பொழுது மனிதர்களுடைய ஆண்டவர் எப்படி இடைப்படுகிறார் என்பதை குறித்து சொல்றதை பார்க்கிறோம். இதை வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி மாறுகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்றாங்க,
திருப்தியா இருந்தாங்க, கூலிக்காக ஒர்க் பண்றான். நிறைய பிள்ளை பெற்றவ பரிச்சயம் அடைஞ்சிருக்கிறான். அப்புறம் சொல்லு, உயர்ந்தவன் தாழ்த்தப்படுகிறான். இது எதை குறிக்கிறது கேட்டா, வாழ்க்கையில நமக்கு எதுவுமே நிச்சயம் இல்லை என்று பார்க்கிறோம். எல்லாமே மாறிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறது பார்க்கிறோம். ஆகவே வல்லவர்கள் தள்ளாடி, திருப்தி உள்ளவர்கள் திருப்தி இல்லாம பசியா இருக்கிறத பார்க்கிறோம். பலவான்களின் ஆயுதங்கள் முறிகிறத பார்க்கிறோம். தள்ளாடுவர்கள் பலத்தால் இடைக்கட்டப்பட்டதும், திருப்தி அடையாதவர்கள் பசினால் வாழ்வதும் இங்கே பார்க்கிறோம். ஆகவே அன்னாள் மறுபடியாக இருந்தால் ஏழு பிள்ளையை பெற்றாள் என்று பாடுகிறார். பார்த்தது ஒரு பிள்ளை தான் பெற்றாள். ஆனா பாடுறது என்ன பாடுறா? 7 பிள்ளையை பெற்றாள் என்று பாடு. இது ஒரு விசுவாசம். நம்ம கத்துக்கிறது ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு இதோட நன்மை முடிஞ்சு போச்சு நினைக்கக்கூடாது. கர்த்தனுக்கு மேன்மேல ஆசீர்வதிப்பார். ஒரு ஆசீர்வாதத்தோட கர்த்தர் நிறுத்த மாட்டார். ஏன் எதை குறிக்கிறது கேட்டா, வேதத்துல பரிபூர்ணத்தை குறிக்கிறது. ஆண்டவனுக்கு ஆசீர்வதித்தாருனாக்கா அது பரிபூர்ண ஆசீர்வாதமா இருக்கும். கொஞ்சம் ஆசீர்வதிக்க மாட்டார். நம்முடைய ஆண்டவருடைய எதிரானாக்கா ஒருத்தர் ஆசீர்வதிக்க நினைச்சானாக்கா ஆசீர்வதிக்கிறார், உச்சிக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, உச்சிக்கு கொண்டு போவார். ஆகவே பார்க்கிறோம், அவர் பரிபூர்ணத்தை கண்டது. இது அந்நாளுக்கு ஒரு விசேஷத்தை சூழ்நிலையையும் அர்த்தத்தையும் குறிக்கிறத பார்க்கிறோம். இந்த பாட்டை பாடும்போது அந்நாளுக்கு இன்னும் எத்தனை பிள்ளை பிறகு தெரியாது. ஆனால் அதுக்கு பின்பாக அவள் இன்னும் பிள்ளைகள் பெற்றால் பார்க்கிறோம். 5 பிள்ளைகள் மேலும் அவள் பெற்றால் பார்க்கிறோம். அதுல மூன்று மகன்களும் 2 பெண் பிள்ளைகளை பெற்றார். ஆக 6 பிள்ளைகள் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஆகவே இந்த 3 உதாரணங்கள் எதை காட்டுகிறது என்று கேட்டால், நாம் இன்றைக்கு இருப்பது போல ஒரு நாளைக்கு இருப்போம் சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு வெங்கராட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஏறி போகும். ஏறி போனது மறுபடியும் இறங்கி வந்து உணர்ந்தார்கள். நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்று நம்ம அறியாது இருக்கிறோம். கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால், நாளைக்கு என்ன சம்பவிக்கும் தெரியாது, நம்ம இருக்கிற நிலைமையிலே இருப்போமா என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்பர்களுக்கு ஒரு குறை ஏற்படாது. அவங்க கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, உயர்த்திக்கு இறக்க மாட்டாரு. அதுக்கு பின்னாடி காரணத்தை பார்த்தோம். ஆகவே உயர்த்தவங்க யாரும் பயப்பட வேணாம். நம்ம உயர்த்திட்டாரு, மறுபடியும் அடுத்த நாள் கீழே இறக்கிடுவாரு. யாரை ஆண்டவர் இறக்குவாருன்னு சொன்னா 3ஆம் வசனத்தை சொல்லுது. அது சொல்லுது, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயில். யாரை கர்த்தர் இறக்குவாருன்னு சொன்னாக்கா, ஒரு ஆசீர்வதித்து அவங்க மறுபடியும் என்ன பண்ண மாட்டாரு, கீழே தள்ள மாட்டாரு. மேட்டிமையான பேச்சு, அகந்தையான பேச்சு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாரு, அப்படி பண்ணுவார் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நம்ம கர்த்தர் உயர்த்தும் பொழுது, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது தாழ்மை, அவருடைய கிருபை, அவருடைய செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட செய்யணும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். அதுதான் சொல்லப்படுது. அகந்தியான பேச்சு நம் வாயிலிருந்து வரக்கூடாது. அப்படி பேசுபவர்கள் தங்கள் சூழ்நிலையை ஒரே நாள் மாறி போய்விடும் என்பதை மறந்து விடுது. இந்த சமீப காலத்துல எவ்வளவு கதைகளை பார்த்துட்டோம். குஜராத்ல பூகம் வந்தபோது ஒரே ராத்திரில பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஒன்றும் இல்லாம சாப்பாட்டுக்கு கிடைக்குமா, ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா என்று சொல்லி முகாமில் வந்தவங்களை பார்க்கிறோம். இது எதை கொண்டு ஆனால் நம்ம ஆண்டவரை விடுவோமானால் அது எந்த நேரத்துல நம்ம விட்டு போகும் சொல்ல முடியாது. 6 இருந்து 8 வருஷங்களை வாசிக்கும் போது கர்த்தர் தாழ்ந்தவனை உயர்த்துகிறவரும் தரித்திரம் அடையப்படுகிறவர்களா இருக்காங்க. அதாவது தாழ்ந்தவனை உயர்த்துகிறார். அடுத்தது பணக்காரன் என்ன பண்றாரு, தரித்திரம் அடைய ஒவ்வொரு பிறப்பத்திற்கும் ஒவ்வொரு மனத்துக்கும் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18 சொல்றது, அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுறது பார்க்கணும். ஆகவே ஒரு ஆவி எப்படி வருது, அந்த ஆவி எப்படி போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஆவியெல்லாம் பிதாவிடத்திலிருந்து வருது. வந்த விதமாகவே எங்க போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு போய் செய்ய பார்க்கணும். அது மாத்திரமல்ல,
அழிவில செத்து போயிடுவான்னு நினைக்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிக்கிறார். சாவையவே மாட்டான்னு நினைக்கிறவன் செத்து போயிடுதுப்பா. என்னுடைய பார்ட்னரை பார்த்து பாஸ்டர் மனோகர் சொல்லுவாரு, அந்த மனுஷன் செத்து போயிட்டாரா, அது கல்லு மாதிரி அடிச்சவங்க சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இவன் நீ செத்து போயிடுவான் அப்படின்னு நினைப்போம், அவன் சாக மாட்டான். காரணம் என்னன்னு கேட்டா, கர்த்தர் உனக்கு உயிர்ப்பிக்கிறவர், கர்த்தர் உயிரை கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல சுகமாக ஆரோக்கியமா இருப்பாங்க. அதே நேரத்துல நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க கர்த்தரை மறப்பாங்கன்னால் அவன் கர்த்தரை மரணம் எப்போது அவருடைய மரணம் வச்சிருக்காங்க. ஆகவே கர்வம் கொள்ளக்கூடாது. நம்முடைய மெயின் என்னன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கைக்காக மேட்டிமை கொள்ளக்கூடாது. மேட்டிமையான பேச்சு கர்வத்தை வெளிப்படுத்துவது. அப்படிப்பட்ட பேச்சை சங்கீதம் என்ன சொல்வது பார்ப்போம். சங்கீதம் 73 8 9 வாசிப்போம். சங்கீதம் 73 8 9. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையாய் பேசுகிறார்கள். இருமாப்பாய் பேசுகிறார்கள். இருமைப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானமட்டம் எட்ட பேசுகிறார்கள். வாய் எங்க போதும் வானமட்டம் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு உலாவுகிறது. கர்வம் பேசுறதை பத்தி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்லுது வானமட்டம் வாய் வரும். அப்ப இது மாதிரி இதுதான் சொல்றாரு. ஞாபகம் சொல்லும்போது பொல்லாதானே இது கேட்டாங்க நாவு கண்டிச்சு. ஏன் கேட்டா இது சின்னதா தான் இருக்குது, வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பேசுறது எங்க போதா வானம் மட்டும் போகுது. அவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதை வேதனை பண்ண அவளை பத்தி ரொம்ப அழகா இது வெயிட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வெயிட் பண்ணி சொல்லப்பட்டிருப்பாங்க. பூமி கர்த்தர் அது கட்ட அந்தஸ்தையும் ஆஸ்தியும் வல்லமையும் கொடுக்கும் போது நம்ம எப்பொழுதும் அடக்கமா இருக்க வேண்டும். ஒருபொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்தஸ்தை நம்ம வெளியே சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. அந்த நிலை எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்ம ஒரு அந்தஸ்து வைக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்றோம், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது அது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்ம உயர்த்துகிறார். அப்படி வைக்கும் போது ஆண்டவரே நம்ம என்ன ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தினீர் ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரை சொல்லி தவிர நம்ம உயர்த்தி விட்டோம் என்று சொல்லி ஒரு பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த அதுக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது. தாழ்மை உள்ளவுடைய ஆண்டவரை உயர்த்துகிறார். ஐஸ்வர்யம் எந்த நேரத்திலையும் பறந்து போகும். 28ஆம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்படி சொல்லியிருக்கு. மனுடைய செய்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றையும் எடை போட்டு கர்த்தர் பார்க்கிறார். இதைதான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. எத்தனை பேருக்கு இதனுடைய அர்த்தம் புரிந்தது என்று அந்த வசனத்தை வாசியுங்கள். இனி மேட்டுமையான பேச்சை பேசாதீர்கள், அகத்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகளை அப்படின்னா என்ன, யாராவது படிச்சுட்டு இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சீங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க பைபிள்? இதுல அர்த்தம் இல்லை, யதார்த்தமாக இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கீங்களா? என்ன போடுறது பாருங்க. And by him actions are weighed அப்படின்னாக்கா எடை கொடுப்பாங்க. யதார்த்தம் இல்லை ஓன்னு சொல்லும்போது அவருக்கு ஒவ்வொன்றும் என்ன பண்றாரு, அவர் ஞானம் உள்ள தேவன். நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை அவர் என்ன பண்றாரா, மனுஷன் பார்க்கறது மாதிரியோ அல்லது வேற ஞானவான்கள் பார்க்கறது மாதிரி இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரா, எல்லாத்தையும் எடை போட்டுருப்பாங்க. இந்த பேச்சு பரவாயில்ல, தப்பு கிடையாது, இது தப்பு அப்படின்றத எடை போட்டுருவாங்க. ரொம்ப அழகாக அண்ணாள் இந்த பாட்டு பார்க்கிறேன். அவர் சொல்றது பாருங்க, அவர் ஞானமுள்ள தேவன், ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகளை அவர் செய்கைகள் யதார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஆங்கிலத்தில் அழகா போட்டுருது. அண்ட் பை ஹிம் ஆக்ஷன்ஸ் ஆர் வேவ். சொல்றது முதல்ல சொல்லியிருந்தாங்க, நிறைய சொல்லி அப்போ ரெஃபர் பண்ணியிருக்காங்க, நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் ஒவ்வொன்றை செய்தாலும் கூட அதை ஆராய்ந்து அழந்து செய்கிற தேவன். ஆகவே நம்முடைய பேச்சுகள் ஆம் என்றும் ஆமேன் என்று, இல்லை இல்லைன்னா இல்லைன்னு சொல்றோம். இதுதான் நம்ம பேச்சில் ரொம்ப ஜாகிரதை. கர்வம் அகந்தை இணைந்து செல்லக்கூடிய ஒன்று. கர்வம் இருக்கிறதுல என்ன இருக்குன்னு கேட்டாக்கா அகந்தை இருக்கும், அகந்தை இருக்கிறதுல கர்வம் இருக்கும். இது ரெண்டும் இருக்கு. ஆகவே நம்ம எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். அடுத்தபடியாக 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சிறியவனை குழிந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் பண்ணுகிறார். இதெல்லாம் ஒரு அலையிலே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இவ்வளவு நேரம் நமக்கு நிறைய எச்சரிக்கை கொடுத்தா கூட
கர்த்தர் நம்ம உயர்த்துகிறது. நம்முடைய எண்ணம் என்ன ஆகுதுன்னா, நீங்க ஏழ்மையில வந்துட்டு அவ்வளோ கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நெடுகிறதே. நம்ம ஏழ்மையில வைப்பது நான் கடந்த நாள் யோசித்து பார்த்தேன். இப்படி கடந்த நாள் வாழ்க்கை 15-16 வயசுல நான் இருந்த நிலைமைகள் எல்லாம் சில பேர் இந்த வசனம் எல்லாம் படிக்கும்போது பேக் பிளாஷ், நான் எப்படி இருந்தேன், கர்த்தர் இன்னைக்கு எப்படி என்ன உயர்த்திருக்கிறா அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையுமே ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கார். அப்படி ஒன்றும் பெரிய முயற்சி எடுக்கல, அதுக்காக படிக்கல, யாரும் மற்றவர்களுடைய உதவி கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்தந்த நேரத்துக்கு ஒவ்வொருத்தரும் அனுப்பி நம்மை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆகவே இன்னைக்கு நீ யாரும் சோர்ந்து போக கூடாது. என்ன கர்த்தர் யாரெல்லாம் ஏழ்மையில இருக்கிறீங்களோ, யாருமே ஒருவேளை நீங்க தாழ்வா இருக்கிறோம் மற்றவர்கள் முன்பா நினைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் சிறியவனை எங்க இருக்கிறாரா, துணியில் எடுத்து எளியவனை குப்பையில் எடுத்து உயர்த்துகிறார். தலை கட்டி கர்த்தர் மேலார். நம்ம என்ன பண்ணுவோம், அவன் குப்பையில் இருக்கிற குப்பையில் தான் ஆயிருக்கு. எளியவன் அவன்லாம் அவன் ஜென்மையா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க, அவன் சொன்ன அவன் தரித்திர முடிச்சவங்க, அவன் ஜாதகம் அப்படி அவன் அப்படிதான் இருக்கணும். ஆனா நம்முடைய ஆண்டவர் ஜாதகத்தையும் பார்க்கறது இல்லை, சூழ்நிலையும் பார்க்கறது இல்லை. அவர் எளியவனையும் சிறியவனையும் கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக. நம்முடைய உயர்த்தது மாத்திரமல்ல, அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாருனாக்கா பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார்ந்துருக்கிறார். அவர் அந்தஸ்து எங்க கொடுக்குறாரு பார்த்தீங்களா? நம்மளோட யோசிப்போம், இவன் நமக்கு ஈக்குவல், கொஞ்ச நாள் இருந்தா ரொம்ப கீழே இருந்தான், மனுஷன் அப்படி பார்ப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷன் பார்த்தாலும் சரி அந்த மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க. இன்னைக்கு அநேக சந்தத்தை பார்க்கிறோம், வில்லேஜில் இருக்கவங்க, முடவோர்களா இருக்கவங்க, ஊனமுற்றவங்க கர்த்தர் உயர்த்துகிறத பார்க்கிறோம். அநேக ஸ்டோரிஸை நம்ம செய்தித்தாளில் பார்க்கிறோம். காரணம் என்ன, கர்த்தர் அவளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நம்ம கர்த்தரை நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம நெடுந்த நாட்காகவே சிறுமைப்படுத்தி ஏழ்மையில இருக்க செய்ய வைக்க மாட்டாரு. ஆனா நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும், உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆகவே அது மாத்திரமல்ல, அவர் பிரபுக்களோடு உட்கார வைப்பார். அது மாத்திரம் அர்த்தம் சொல்லுது, மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்படுவார். இது பாருங்க எப்படி பண்றது, ஆண்டவர் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்படுவார். இன்றைக்கு ஏழ்மையில் இருக்கிறோமே என்று யாரும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை மகிமுள்ள சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், அன்னாளை போல போராடி ஜெபிக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையும் சகித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் குடியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் சிறியவனை எளியவனை உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார்கிறார். மகிமுள்ள சிங்காசனத்தை உயர்த்தப்படுகிறார். உயர்வு என்பது ஏதோ அதிர்ஷ்டத்தினால வருவதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் கேட்ட எதனால வருது? அப்போ நீங்க சொல்லுங்க, எதனால வருது? ஒண்ணும் சொல்ல மாட்டேன். எதனால வருது? கர்த்தருடைய ஆலோசனை வருது. நிறைய பேர் இப்ப கடின உழைப்பு, சில பேர் உழைச்சு ஓடாம தேவைப்படுறாங்க. ஆனா கர்த்தருடைய ஆலோசனை என்ன? வேத புத்தகத்தை படிக்கணும். அதுல என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணோம்னால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆகலையா, கடின உழைப்பு உயர்த்த நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணாலும் உயர்த்த மாட்டார். நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம தான் உயர்ந்தேன். ஆகலையா, அதுக்கு காரணம் கேட்டா அதையுடைய ஜெபம், கர்த்தர் என்னை வச்சு இறக்கும் கிருபை. இதை நம்ம சாப்பிட்டுக்கிறோமானால் கர்த்தர் எந்த எளியவனையும் எந்த சிறியவனையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதுக்குதான் அவங்க கர்த்தருடைய ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே என்னை போதித்து நடத்துங்க. அதனால அவர் சொன்னாரு, நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். எப்ப காட்டுவாரு? நீ கேட்டா காட்டுவாரு. கேட்காத பாப்பா கூட்டு சொன்னாக்கா, யாராவது சொன்னாக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க? அட போட பத்தி உடனே காட்டினா கேட்பா இல்லையா? யாராவது ரோட்ல போறோம், ஐயா வாங்க உங்களுக்கு வழி காட்டுறாங்க, அடப்பாயா நீ ஏன் காட்டுற? நம்ம போய் கேட்டாதான் நம்முடைய ஆண்டவரும் சொல்றாரு, உனக்கு நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய காலில் போய், ஆண்டவரே இந்த நாளிலே நான் எந்த வழியில் நடக்கணும், ஆண்டவரே எனக்கு போதித்து காட்டுங்க, நடக்க வேண்டிய வழியில என்னை கரம் பிடிச்சி இழுத்து கொண்டு போங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம சரியான வழியில கொண்டு போவாரு. அப்படி போகும்போது நமக்கு தோல்வி இருக்காது, அங்க நஷ்டம் இருக்காது. வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுப்பார். ஒரு அலையில சொல்லுவாங்க. அதுவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறது என்னன்னு கேட்டா அவருடைய ஆலோசனை கேட்கணும். இன்னைக்கு எனக்கு தெரியும் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்றதோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய
எல்லா அறிவும் எனக்கு இருக்குது, மக்கள் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருமே கேட்கறது கிடையாது. ஆனா கேட்கிறவனுக்கு கர்த்தர் விசேஷித்த வழியை காட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு வழியை காட்டுங்க, இந்த நாள் என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லும் போதுதான் நம்ம அவர்கிட்ட கேட்கிறவங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆலோசனைகள் கொடுக்கிறார். யோசேப்பு, தானியேல், மோசே, யோபு போன்றவர்கள் நமக்கு அதுக்கு ஒரு எடுத்து காட்டார்கள். அவங்க வாழ்க்கையில யோசேப்பை நினைச்சு பார்த்திருப்பாங்க, எதுக்கு எகிப்துக்கு அதிகாரியா வருவோம்னு நினைச்சிருப்பானா, ரதத்துல போவோம்னு நினைச்சிருப்பானா, ஜெயிலிருந்து தப்பிச்சு போனா போதும் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை ராஜாவுக்கு அடுத்தபடியாக ரதங்கள்ல போக முடியாது. அவனை பார்த்தாக்க என்ன பண்ணோம், அவன் உத்தரவிடாம விரலோட ஆசைப்படாதான். என்ன மாதிரி ஒரு உயர்வு பாருங்க ஆண்டவர் நினைக்கும். சில நேரத்தில் பாடல் கஷ்டம் வரும்போது நம்ம பொறுமையா அதை சகித்துக் கொள்வோம்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக வேதாந்தத்துல இதெல்லாம் நமக்கு எழுதிருக்கு. அப்படியே அண்ணாளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவருடைய நிந்தனைகள் எல்லாம் படித்து பார்க்குறது வேதத்துல 2 வரிகள் சொல்லிடுச்சு, அடுத்த பக்கம் உடனே பிள்ளைய பார்த்துட்டார் அப்படின்னு வந்துச்சு. அவருடைய நாட்களை ஒவ்வொன்றா நம்ம கணக்கு பார்த்துட்டு போமானா எவ்வளவு பெரிய நிந்தை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு ஒரு மனசு கஷ்டம் இருக்கும். ஒரு பிள்ளை நான் கொஞ்சத்துக்கு இல்லையே நினைச்சிருப்பா. ஆனா கர்த்தர் பாருங்க அவளை எவ்வளவு ஆசீர்வதித்தாச்சு. மாற்றுமல்ல அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியான விஷயம் பாடு அவர் போதிக்கிறார். அவர் பைபிள் எழுதுறத நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவர் சொன்னது மரியாதை. நம்ம எதுக்காக படிச்சு சொன்னாக்கா அவர் சொன்ன அதே வார்த்தைகள்ல மரியாதை சொல்றதை பார்க்கணும். இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவாக தூக்குறாரு. யாரை தூக்குறாரு? அவரை சார்ந்து இருக்கிறவங்க போய் சொல்ற ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஒரு என்ன பண்ண ஒரு பிள்ளை கொடுங்க ஆண்டவரே, அதை உமக்கு கொடுக்குறேன். அது இன்னும் அதிகம் ஆண்டவர் கேட்டு நம்ம செய்யறேன்னு சொல்லிட்டோம்னாக்கா ஆண்டவர் இன்னும் அதிகமா என்ன பண்றாரு, செய்யத்தை பார்க்கணும். இப்படி எல்லாம் ஆண்டவர் யோகு போன்ற மாதிரி இதையெல்லாம் எப்படி அண்ணாள் அறிந்து கொண்டாள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 6 நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றா பாருங்க, அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவள் தெரிஞ்சுக்கிட்டா. அவள் கர்ப்பத்தை அடைப்பதற்கு காரணம் யாரு? கர்த்தர். அதையே அறிந்து கொண்டார். ராகியை போல போய் தாக்கவுக்கு சண்டை போடுங்க, பிள்ளைய பற்றி கொடுத்தா நல்லா செஞ்சு கொடுக்க மாட்டேங்க. ஆனா அவனுக்கு தெரியும் கர்த்தரே அடைச்சிட்டாங்க. அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், கர்த்தர் ஆளுகை உள்ளவர் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதனாலதான் இதெல்லாம் சொல்றார். பெரியவங்க தாழ்வு உயர்த்துறவங்க எளியவங்க என்ன பண்றாரு, முடிந்து குப்பிடுற கர்த்தர் ராஜாக்களோட உட்கார சொல்வதற்கு காரணம் என்ன கேட்டா இவைகள் எல்லாம் அவள் அறிந்திருந்தாள். அதற்கு மேலாகவும் அறிந்திருந்ததை பார்க்கிறாள். அவள் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தால் இப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு, அவள் கரத்தின் வல்லமையினால அவள் உயர்த்தப்பட்டதை கண்டாள். எப்படி கண்டால் 8ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தை வாசிப்போம். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவர்கள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை. இது பெரிய சயின்டிஸ்ட் சொல்ல வேண்டிய வார்த்தை. இதுதான் சயின்டிஸ்ட் இப்ப சொல்றாங்க. அண்ணாள் அன்னைக்கு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒட்டிக்கு தேசிப்பாங்க. ஒரு சாதாரண மரடு மற்றவர்களால் மடங்கடிக்கப்பட்டவள், சோர்வடையப்பட்டவள். அவருடைய வார்த்தையை பார்க்கும்போது ஒரு விஞ்ஞானி சொல்ல மாட்டான், அல்லது ஒரு அறிவாளியால் சொல்ல முடியாதத அவர் தைரியமா சொல்றார். அவர் சொல்ற பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவர்கள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டால் கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். நம்ம ஆண்டவருடைய வல்லமை என்னன்னு தெரியும். இந்த பூச்சக்கரம் என்று சொல்லும் போது இந்த பூமி இருக்குது, சுத்திக்கிட்டே இருக்குது இல்ல, அதை கர்த்தர் தாங்கி கொண்டே இருக்கிறார். அது பூமி சுத்துது, ஆனா நம்ம இருக்கிற இடத்துல இருக்கோம். நம்ம சுத்திட்டே அந்த இடத்துல இருக்கோம் பாருங்க. சுத்தாம ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, கையில வச்சு பத்திரமா வச்சு பாதுகாத்து கொண்டிருக்காரு. ஆனா அது வாட்டு சுத்திட்டே இருக்குது. கர்த்தர் எவ்வளவு வல்லமை உண்டு. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா கர்த்தருடைய வல்லமையை ரொம்ப சாதாரணமா எடை போடுறோம். அதனால நமக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. அண்ணாளுக்கு பயங்கரமான ஒரு விசுவாசம் இருக்குது. அவள் அழுது ஜெபிப்பதற்கு காரணம், உபாசம் ஜெபிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா அவளுக்கு தெரியும், என் ஆண்டவர் என் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். அது போல உங்க கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். எத்தனை பேர் கண்ணீர் விடுறீங்க எனக்கு தெரியாது, எத்தனை பேருக்குள்ள மன கிளேசம் எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய கண்ணீர்கள்லாம் கர்த்தர் நம்முடைய துருட்டில் சேர்த்து வைத்து காரணம் கேட்டா அவர் சர்வ வல்லவர். அவர் பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் கர்த்தருடைய, அவரே பூச்சக்கரத்தின் மேல் என்ன பண்றாரு வைக்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று சொல்லி என்பதால் அவர் எல்லா சிருஷ்டிப்பையும் தாங்குகிறார். பூமியை தாக்குறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களையும் என்னையும் தாங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? பூமியை மாத்திரமா தாக்குறாரு. ட்ரெயின்ல போறோம், நம்ம லக்கேஜ் எடுத்து வைக்கிறோம், லக்கேஜ் மாத்திரமா தாங்கிட்டு போகுது, நம்மளே தாங்கிட்டு போகுது. அது போல ஆண்டவர் இந்த பூமியை தாங்குறான்னு சொல்லும் போது உங்களை என்ன எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து என்ன பண்றாரு? தாங்கி கொண்டே போறாரு. அப்படிப்பட்ட வல்லமை உடையவர் உங்க குடும்பத்திலையும் தேசத்தில் உள்ள காரியத்தையும் செய்யாமல் இருப்பாரா? அதை பற்றி செய்வதற்கு அவர் பெரிய கடினமான காரியமா நம்ம யோசித்து பார்க்கணும். என்னுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை, யாராலும் சமாளிக்க முடியாது அப்படின்னு அநேக சொல்லுவோம். ஆண்டவர் பூமியை தாங்கி கொண்டிருக்கிறாரு. அதுல உங்க குடும்ப பிரச்சனையும் இந்த தேசத்தின் பிரச்சனையும் அவருக்கு ஒரு சின்ன அனுபவம். அதுதான் அது ரொம்ப சாதாரண காரியமா இருக்கு பார்க்கிறேன். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆகவே நீங்க இந்த கர்ப்பத்தை அடைத்து விட்டார் சொல்லும் பொழுது நான் ஏழ்மையா இருப்பதோ கர்த்தர் இதோ ஒரு பக்கத்தை அழைத்திருக்கிறார். அவரால் நீ உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அவர் என்ன பண்றாரு? கொஞ்ச நாளைக்கு அவர் என்ன பண்றாரு? உங்களை ஏழ்மையாய் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் ஒருவரே உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவராக. ஒருத்தர் உயர்த்துகிற தாழ்த்துக்கிறார் என்ன நினைக்கிறார்? கர்த்தர் யோகு சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி. அதுவே அவன் அதை விட்டு கொடுத்தான். என் ஆஸ்தியெல்லாம் போயிடுச்சு, நான் எப்படி எல்லாரும் சொல்லி போனா எல்லாத்தையும் கட்டி போட்டான். சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணான்? இந்த துக்கம் கொண்டாட ஆரம்பிச்சான். கர்த்தரை புகழ்ந்து கொண்டிருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவாரு? அதற்கு நம்ம இதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் சகலத்தை கட்டுப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஒரு துன்பமோ இன்பமோ வருகிறது என்று சொன்னால் அது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் வருது, கர்த்தர் அனுமதிக்காம வருது. தாவீதை பார்த்து அவனுடைய சத்ரு அவளை பார்த்து தூஷிக்கும் போது சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அவன் தூஷித்து போட்டுன்றான். அவன் படக்கரை சொல்றான், அது செத்த நாய், நான் போய் ஒரே விட்டு விட்டுறான். அவன் சொல்றான், கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சகலத்தை கட்டுப்படுத்துகிறார் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். God controls everything. அதுல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் வாழ்க்கை செய்கிறார், கண்ட்ரோல் பண்றார். கண்ட்ரோல் என்ன அர்த்தம்? வீடியோக்கு போடுறீங்க, வீடியோக்கு பசங்க பார்க்கல போட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையை கற்றுக்கணும். அதனால கர்த்தர்களை கழிவு விட வேண்டும். அதுல நம்ம கழிவு கர்த்தர் சமூகத்தில் வந்தாலும் கூட இன்னைக்கு நடக்கிறது, இந்தியாவில் நடக்கிறது, ஆட்சியாளர்கள் செய்வது எல்லாம் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆகவே நம்ம முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கர்த்தர்கள் சந்தோஷமா இருப்போம். 8-10 வசனங்களை வாசிக்கும் போது 3 காரியங்களை அண்ணால் சொல்றதை பார்க்கிறோம். ஒன்று, அவர் பரிசுத்தவான்களின் பாதைகளை காட்டுகிறார். வசந்த வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 9ஆம் வசனம், அவர் பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பார் என்று சொல்லப்படுகிறது. இது அதாவது பரிசுத்தவான்கள் சொல்லும் போது ஏதோ சாக்ராட் மேஷாக் ஆபேத்தான் இல்ல, நமக்கு ஒரு பெரிய டைட்டில் கட்ட கொடுத்துட்டார். செயின்ட். ரோமன் கத்தோலிக்கல என்ன பண்ணுவாங்கன்னா செயின்ட் எப்போ கொடுப்பாங்க? செத்து போன பிறகு கொடுப்பாங்க. செயின்ட் அதுதான் செயின்ட். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அந்த அவங்க செத்து போன பிறகு அவங்ககிட்ட போய் யாராவது ஒரு வேண்டுதல் பண்ணி ஏதாவது ஒன்று கொடுத்தாருனாக்கா, ஒரு வரன் பெற்றுக்கூட சொல்ல சாட்சி சொல்லணும். நான் போய் அந்த அம்மா கிட்ட ஜெபம் பண்ணேன், அந்த அம்மா வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணாங்கனாக்கா அந்த அம்மா இப்போ மதர் தெரேசா வந்து ஒரு செயின்ட் ஆகிட்டார். உயிரோடு இருக்கும்போது செயின்ட் கிடையாது, ஆனால் உயிரோடு இருக்கும்போது செயின்ட் நம்ம நாமெல்லாம் செயின்டா இருக்கோம். அவர் பார்க்கிற பூமியின் அஸ்திபாரங்களையும் பூச்சக்கரைகளையும் காக்கிறவர், அவர் இருக்கிறவர்களையும் பாதுகாக்கிறார். பூமியில் உள்ள ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லாம் தேசத்தை ஆளுவதற்காக
ஏற்படுத்தப்பட்ட தூண்கள். வாசிக்கிற பாருங்க, அவர் பரிசுத்தவான்கள் பாதுகாக்கிறார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை, கர்த்தருடைய வழக்காடுகள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்தவர்களே முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடியாதங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின கொம்பை உயரப்படுவார்கள். ஆகவே இந்த உலகத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அதிகாரிகள், ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் தேசத்துக்கு தூண்களாக இருக்கிறார்கள். அவர்களும் கர்த்தருடைய கருத்தினராக இருக்கிறார். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது கர்த்தருடைய தாளை தட்டுவார். இதை நாம் அறிந்து கொள்வோம். சில காலம் அவங்க ஆளுகை இருப்பாங்க, அவங்க மனுஷப்படி செய்வாங்க. ஆனால் நிச்சயமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அவங்க எல்லாம் கர்த்தர் சீக்கிரத்தை என்ன பண்ணுவாரு, தள்ளுவார் சொல்லி. அவருக்கு விருப்பமானவருக்கு அவர் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். அவர்கள் துன்மார்க்கமாய் நடக்கும் போது, அதான் அந்த துன்மார்க்கத்தை பற்றி சொல்லுவார், நடக்கும் போது அவர் என்ன செய்வார், கட்டாங்க அவர் அங்கிருந்து அகற்றி நம்முடைய ஜனத்தை காக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துன்மார்க்கம் வந்துட்டான், அதை நமக்கு விரோதமாக ஒருத்தர் செயல்படுறான்னாக்கா என்ன பண்ணுவானு நினைக்க வேண்டாம். நமக்கு தெரியும் கர்த்தர் ஆளுகை இருக்கிறார். அவருடைய எல்லாருடைய குடிமையும் யார் இருக்குன்னு கேட்டாக்கா, அவர் சுருக்கமா நம்ம பாஷைன்னு சொன்னாக்கா, எல்லாருடைய குடிமையும் ஆண்டவர் கையில் இருக்குது. ஒருத்தனும் என்ன பண்ண முடியாது, மிஞ்சி போக முடியாது. ஆகவே ஆண்டவருடைய தம்முடைய ஜனத்தை காக்கிறார்கள். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார், நம்மை மீட்டுக் கொண்டார், நம்மை முற்றிலும் முற்றிலும் மௌனம் சொன்னாக்க அவங்களை செத்து சாகடிச்சிருக்காங்க. இரண்டாவதாக அவர்களும் கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள். அவங்க யார் கேட்டா எதிர்த்து நிற்கிறவர்கள் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் விரோதமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சரித்திரம் பார்த்திருக்கிறோம், நம்மவும் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நொறுக்கப்படுவார்கள் சொல்லப்படுகிறது. அவர் சகலத்தை கட்டுப்படுத்துகிறவர் என்பதற்கு இரண்டாவதாக கொடுக்கப்படுகிற அடையாளம் தான். அன்னாளின் சற்று மலட்டுத்தன்மை, அவள் அவளுடைய சொந்த கருத்தினாலே மேற்கொள்ள முடியவில்லை. அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் அவளை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் முழு உலகத்துக்கும் எவ்வளவோ காரியங்கள் செய்வதில்லை. அன்னாளுக்கு செய்த காரியம் ஒரு சின்ன காரியம். ஆண்டவர் செய்த காரியம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இருக்கும், எவ்வளோ காரியம் செய்துட்டு இருக்காரு. ஆனால் அன்னாளுக்கு செய்த காரியம் சின்ன காரியம், பெரிய காரியமா இருக்கும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது மிக மிக சிறிய காரியமாக இருக்கும் சொல்லப்படுகிறது. அதனால் அவரை போல வேறு தெய்வம் இல்லை. நம்ம அவரை போல தெய்வம் இல்லை சொல்ற காரணம் என்ன கேட்டா, நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிறார், நமக்கு பெரிய காரியமா இருக்கிறது. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சிறிய அற்பமான காரியம் என்று பார்க்கிறோம். அவரை போல தேவன் இல்லை என்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் சாராதன தேவன் இல்லை. மற்றவர்களுக்கு என்ன சொல்லிட்டு போட்டோம், நமக்கு அந்த இருக்கணும். எனக்கு நம்ம ஆண்டவரை போல வேற தெய்வன் இல்லை என்று அவருக்கு எதிராக ஒருவரும் நிற்க முடியாது, நின்றது கூடாது. அவருடைய திட்டத்தை ஒருவரால் என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்கவும் மாற்றவும் முடியாது. அப்படி எதிர்க்கிறவர்களை அவர் நொறுக்கிக் கொள்கிறார். எதனால் நொறுக்கிக் கொள்கிறார் சொல்லப்படுகிறது. வாசகங்கள் பாருங்க, அவர் வசனத்தை வாசிங்க. வானத்திலிருந்து அவர்கள் முழங்குவார் என்று சொல்றார். வானத்திலிருந்து சொல்றது அவர் அப்படி செய்கிறவர் நொறுக்கி போடுவார். அவர் வானத்திலிருந்து என்ன பண்ணுவாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க வசனத்தை பார்க்கிறோம். பட்டு விழுந்தார்கள். ஆண்டவர் வானத்திலிருந்து முழங்குறாங்கனாக்கா இடியை கொடுக்கும். சமீப காலத்துல பார்த்துட்டே இருக்கோம், இடியை பார்த்து அவ்வளவு பயமா இருக்கு. எத்தனை பேர் இடியில இந்த சீசன்ல போயிருக்கு. ஆகவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இடியை முழக்கப்படுறாரு. அதுதான் சொல்ற அண்ணால் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். பின்னாடி நடக்க போற சம்பவத்தை அவங்க இஸ்ரேலுக்கு ஆண்டவர் செய்ய போற காரியத்தை சொல்றாரு. ஆண்டத்துல இருந்து என்ன பண்ணுவாரா, முழங்குவார், இடி முழக்கங்களை பண்ணுவாரு. சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க, கலக்கம். நீங்க போய் சண்டை போட வேணாம், ஒண்ணு செய்ய வேணாம். ஆண்டவர் அங்க ஒரு சத்தத்தை கொடுப்பாரு.
சத்தத்தை கொடுத்த உடனே எதிராளிங்கன்னாக்கா பயிரெல்லாம் கலங்கிடும். அவனை அறியாம ஒரு பயம் வந்துடும். விட்றா ஓட்டம் ஓடிடும். இங்க பார்த்தா அத்தனை பேரும் எதிர்த்து வந்தாங்க, அத்தனை பேரும் பட்டு விழுந்தார்கள் என்று சொல்லுவார். கர்த்தர் நம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறவர், அவர் சர்வ வல்லவர். அதையா 10வது வசனத்தின் கடைசி பாகத்தை பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அன்னாள் எப்படிப்பட்டவள்? நம்ம நினைக்கிறது போல அன்னாள் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்றேன், அவள் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் அன்னாள் ஒரு தீர்க்கதரிசி? பாருங்க, எது 10ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் தம்முடைய ராஜாக்களுக்கு பலன் கொடுப்பார் கொடுத்து, அதாவது வாசிங்க வசனம், நாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து நாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று சொல்லி துதித்தார். அல்லேலூயா. இதுதான் கிளைமாக்ஸ். அவருடைய துதியில கிளைமாக்ஸ் என்னன்னு கேட்டா, நாம் ஏற்படுத்தின ராஜாக்கள். அல்லேலூயா. நம்முடைய ராஜாக்களுக்கு பலன் கொடுப்பார். அந்நாள் காலத்துல ராஜாக்கள் சிஸ்டம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு ராஜா. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, தன் பிள்ளையின் மூலியமாக ராஜாக்களை ஏற்படுத்த போறாரு. அந்த ராஜாவோட ஏற்படுத்தக்கூடிய தாவீது ராஜா ஒருவர் இருக்கிறாரு. அந்த தாவீதின் வம்சத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர போறாரு. ஆகவே ராஜாக்கள் முறையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார் சொல்லி பார்க்கணும். அந்த நாட்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட நியாயாதிபதிகள் 7:6 சொல்றது எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிதான் கேட்டாக்கா, ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு சூழ்நிலை. வாசிங்க, அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்த நாட்கள். அவனுக்கு ஒரு ரூலும் கிடையாது. அவன் இஷ்டம் தலைக்கு யார் கோல் எடுத்தாலும் அத்தனை பேர் பங்காட்டி அவன் தான் ஆட்சி செய்யறது. எவன் பலனானா அவன் வந்து என்ன பண்றான், பலவீனம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, ராஜாக்களை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி. ஆகவே சாமுவேல் பிறந்தான். அவன் இஸ்ரவேலை நடத்தவும் அவன் மூலியமாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவும் கர்த்தர் திட்டம் வைத்தார். அந்த நாட்களில் யாரை அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவாங்க. வேற யாரையும் ராஜாக்களுக்கு ரொம்ப கிடையாது. அதுக்கு பின்பாக தான் இங்கே அவன் சொல்றா, ராஜாக்கள் அங்க சொல்லப்பட்டிருப்பது வசனத்தை பலப்படுவார், அவர்கள் உயர்த்துவார் சொல்றது. ஆகவே இந்த திட்டத்தை உருவாக்க அண்ணாவின் பாடல் தாவீது ராஜா பற்றி ஒரு தீர்க்க தரிசனம். அதை தொடர்ந்து மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில தாறுமாறமா இருந்ததுனால ஜனங்கள் எப்போ மேசியா வருவார், நமக்கு எப்போ ராஜ்யம் கிடைக்கும், நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் சொல்லி ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்துல அவர் சொல்ற, அபிஷேகம் பண்ணினவரே அப்படி சொல்ற. இந்த அபிஷேகம் பண்ணினவர் என்று சொல்லும் போது, அபிஷேகம் என்று சொல்லும் போது அது மேசையாவை குறிக்கிறது. மேசையா என்று சொன்னால் அபிஷேகம் சொன்னாங்க மேசையா. ஆகவே அவர் சொல்லும்போது மேசையா வரப்போகிறார் என்று சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார் சொல்லி, அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கொம்பை தான் கர்த்தர் உயர்த்தப்படுவார். ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதை குறித்து முதல் வேதத்தில் குறிப்பிட்ட இடமும் இதுதான். அதுக்கு முன்பாக ராஜாவின் அபிஷேகத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்படல, முதல்தாக நிலவுகிறது. இதற்கு முன்பு ஆசாரியர்கள் ஒருவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். பின்பாக ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஒருத்தர் தீர்க்கதரிசியாகனா அவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், ராஜாவாகனா அவனும் அபிஷேகம் பண்ணணும், ஆசிரியராக வேண்டுமானால் அவர் சொன்னார். இது பழைய ஏற்பாட்டின் முறைமையானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இஸ்ரவேலிலே மேசியா எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தாவீதின் வம்சவழியில் வந்தவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், ஆசாரியரும் இருந்தார், ராஜாவும் இருந்தார். மூன்றும் அவருக்கு இருந்தார். இந்த மூன்று தன்மையும். ஆகவே அவருடைய கொம்பு உயர்ந்தது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவராக இருந்தார். அவர் தீர்க்கதரிசி, ஆசிரியர், ராஜா. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை, அங்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றலை காண முடியும். மட்டுமல்ல, மருத்துவ உயிர்ப்பிக்கவும் வந்தார் சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மருத்துவர்கள் எல்லாம் உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது.
எத்தனை பேர் அவர் மருத்துவர்களை உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். பிதாவின் வலது பாசத்துல அவர் மறித்தார், உயர்த்தெழுந்தார், பின்பாக என்ன பண்ணாரு, பிதாவின் வலது பாசத்துல அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். அது சொல்லி அதனுடைய அர்த்தம் என்ன கேட்டா, அவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துடைய கொம்பு எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டது என்று பார்க்கிறார். பல 100 ஆண்டுகள் கழித்து மரியாள் அதே பாட்டை பாடுவதுதான் நாம் இன்றைக்கு ஆராதனைக்கு முன்பாக வாசித்தோம் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆகவே நம்ம ஒன்றை தெரிந்து வேண்டும், கர்த்தர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எதுவும் அவருடைய அனுமதியின்றி நடக்கவில்லை. நம்ம எல்லாவற்றையும் பொறுமையோடும் தாழ்மையோடும் நம்ம இருக்க கற்றுக்கொள்வோம்னால் கர்த்தர் நம்ம உயர்த்த அதிர்ஷ்டப்படுவோம். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை சொல்லி நம் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சகத்தையும் ஆளுகிறார், கட்டுப்படுத்துகிறார். உங்கள் தேவைகள், உங்கள் போராட்டங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னதுக்காக போராடி கொண்டிருப்பீங்க அதெல்லாம் ஆண்டவர் அறிவார். நீங்க சொல்லலாம், என் போராட்டத்தை என் கஷ்டத்தை யார் அறிந்து கொள்வார்? கர்த்தர் அறிய கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் வேண்டிக் கொள்வதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அண்ணாவை போல இதையும் ஊட்டி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு சமூகத்தில் போய் கொடுக்கிறது. இரண்டாவதாக அவர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமா இருக்கிறார். அதனால் கர்வமாக அகந்தியாக நம்ம இருக்கக்கூடாது. தாழ்மை இருப்பதை குறித்து சோர்ந்து போகவும் கூடாது. ஏற்ற காலத்தில் கர்த்தர்களை உயர்த்துவார். மூன்றாவதாக அன்னாள் சாட்சி. அவர் சொல்ற இந்த காரியத்துல சாட்சியை சொல்றாரு. அநேகர் அது உற்சாகப்படுத்துது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற நன்மையை அநேகருக்கு சொல்ல வேண்டும். சாட்சி சொல்ல சும்மா இருக்கக்கூடாது. சாட்சி சொல்ல சபையில சாட்சி சொன்னாக்கா அது ஜீவன் உள்ள சபை அல்ல. கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறார், செய்திருக்கிறார். நம்ம சொல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாக சாட்சிகளை நம்ம சொல்ல வேண்டும். அந்த சாட்சி மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்தும். உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தர் செய்த அற்புதத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லும் போது அது வேற யாருக்காவது பிரயோஜனமா இருக்கும். அண்ணாவின் சாட்சி தலைமுறை தலைமுறையா அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆகவே கர்த்தர் உங்க சாட்சியை பயன்படுத்துகிறவராக இருப்பார். அண்ணாவின் வாழ்க்கையில் முதலில் அதிகாரமும் இரண்டாவது முதல் அதிகாரத்துக்கும் இரண்டாவது அதிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். அண்ணாள் வாழ்க்கையில் முதல் அதிகாரம் எப்படி இருந்தது? கண்ணீர், கவலை, உபவாசம், எல்லா விதமான நிந்தை, அவமானம், தீர்க்கிறது. ஏறி சொல்றான், நேரம் குடிச்சு கொண்டு வந்து வெறிச்சு போயிருக்கேன். எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஜாப் பண்ணவனை பார்த்து ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இரண்டாவது அதிகாரத்துல ஆரம்பம் முற்றிலுமாய் மாறிவிட்டது. கழிப்பு கர்த்தருக்குள் கழிப்பு சந்தை தட்டி கட்டுறவங்க நம்முடைய சாப்டர் மாறுவதற்கு ஒரே ஒன் சாப்டர் செகண்ட் சாப்டர் நமக்கு அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இருக்குது. சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்ம ஆசிரியர். முதல் அதிகாரத்துல கசப்பு, கண்ணீர், ஆத்மா சோர்வடைந்து போது பார்க்கலாம். இரண்டாவது இடத்துல கழிப்பு, மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளே காணப்படுது. கர்த்தரை போல வேற தேவன் இல்லை என்று அறிந்து கொண்டார். அவரை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவராக இருக்கிறார். சட்டத்தை ஆளுகிறவர், கண்ட்ரோல் பண்ணுகிறவராக இருக்கிறார். இதனால நம் கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கண்களை மூடி நம்ம ஆண்டவரே, அந்த வழியை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரே, ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தருக்கு மகிழ்ச்சி. நன்றி ஆண்டவரே, சுதந்திரம் ஆண்டவரே. எல்லாரும் பாட்டு பாடுவோம். இஸ்ரவேலிலே கர்த்தரை நம்பு என்ற பாடலை பாடுவோம். உங்களை பார்த்து 1000